உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். நண்பர்கள், தோழர்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நீதிமன்றங்கள் சங்கிமயமாகி வருவதை நாமெல்லாம் அறிவோம். ஆனால் இப்போது சில நீதிபதிகள் இப்போது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய செய்தி தொடர்பாளர்களைப் போகிற ஸ்போக்ஸ் பர்சனாகவே மாறிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை நோக்கி நீதிமன்றங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பை பற்றி தான் இந்த காணொளியில் நான் பேச இருக்கிறோம். நண்பர்களே, 2023 தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்திய சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சனாதனத்தை ஒழிக்கிறது சனாதனத்தை எதிர்க்கிறதுங்கிறதெல்லாம் சாத்தியமில்லை. எப்படி டெங்கு, மலேரியா, கொரோனா போன்ற வைரஸ்களை ஒழிக்கணுமோ அதே போல் சனாதனத்தையும் ஒழிக்கத்தான் வேண்டும், அதை எதிர்க்கவோ தடுக்கவோ முடியாது என்ற மாதிரி பேசியிருந்தார். அந்த கூட்டத்தில் நானும் கூட இருந்தேன். அன்னைக்கு உதயநிதி பேசுவதற்கு முன்னாலே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி இதே கருத்தை பேசினார். வேறு பலரும் இந்த கருத்தை ஆமோதித்து பேசினார்கள். ஆனால் பிஜேபி ஆர்எஸ்காரன் என்ன பண்ணான்னா, உதயநிதி பேசினதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாடு பூரா எதிர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். பல ஊர்களில் வட மாநிலங்களெல்லாம் வழக்குகளெல்லாம் பதிவு செய்தார்கள். அதில் அமித் மாளவியான்னு சொல்லி ஒருத்தன், அவன் பிஜேபியினுடைய ஐடி விங்குக்கு தலைமை தாங்கக்கூடிய நபர். அவன் என்ன பேசியிருந்தான்னு சொன்னால், இந்துக்களை எல்லாம் இன அழிப்பு செய்ய வேண்டும் என்று உதயநிதி பேசியிருக்கிறார் அப்படின்னு உதயநிதி யோசிக்காத ஒரு விஷயத்தை அவன் தூக்கி போட்டு இந்துக்களை எல்லாம் படுகொலை செய்ய வேண்டும் என்று உதயநிதி பேசியிருக்கிறார் என்று அந்த ஆள் பேசினான். ட்விட்டரில் எல்லாம் எழுதினான். அதாவது உதயநிதியுடைய வீடியோவெல்லாம் போட்டு இதை எதிர்த்து இது மாதிரி ஒரு கலகத்தை தூண்டுற மாதிரி, சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி இந்த ஆள் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இவர் மேலே வழக்கு தொடக்கணும்னு திருச்சியில் ஒரு வழக்குரைஞர், திமுக வழக்கறிஞர் அணியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குரைஞர் கேஸை திருச்சியில் ஃபைல் பண்ணார். இந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும், குவாஷ் செய்ய வேண்டும் என்று மதுரை நீதிமன்றத்தில் அமித் மாளவியா ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி ஒரு சங்கி என்பது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடியும் சிக்கலான தீர்ப்புகளெல்லாம் அவர் வழங்கியதை நாம் பார்த்துருக்குறோம். அந்த அம்மா அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதற்கு அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரித்து நேற்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த தீர்ப்பில் முழுக்க ஸ்ரீமதி ஒரு பிஜேபி பிரச்சாரகரை போல அங்கே பேசியிருக்கிறார், தீர்ப்பில் எழுதியிருக்கிறார். அதுதான் ரொம்ப ஆபத்தானது. இந்த அமித் மாளவியா, ஐயா நான் உதயநிதி பேசினதுக்கு நான் எதிர்வினை தான் ஆற்றினேன், அதனால் நான் ஒன்றும் குற்றம் பண்ணலை, அதனால் என்னுடைய வழக்கில் ஒன்றும் ஆதாரம் இல்லை என்று வாதிட்டு வழக்கை ரத்து பண்ணலாம். அந்த நீதிபதியும் அதை ரத்து செய்வதுக்கு அது அதிகாரம் இருக்குது. நீதிபதிகள் சட்டங்கட்டம் அதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தீர்ப்பாக எழுதலாம். அதுக்கு நாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அது தப்புன்னு பேசினாலோ, நீதிபதி இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலோ உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்று மிரட்டுவார்கள். ஆனால் நீதிபதிகள் எவ்வளோ கேவலமாக வேணாலும் தீர்ப்பு எழுதலாம், எவ்வளோ கேவலமாக வேணாலும் நீதிமன்றங்களில் வாதம் செய்யலாம், பேசலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் சட்டம் அவ்வளவு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது. சரி, போகட்டும். அமித் மாளவியாவினுடைய எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுல நமக்கு ஒன்றும் இப்போ பெரிய மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அது அவங்களுடைய நீதிபதியினுடைய தனி உரிமை. அது பிஜேபிக்காரங்களுடைய கோர்ட்டு, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அது அல்ல பிரச்சனை. ஆனால் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு நீதிபதி அமித் மாளவியா என்ன கேட்குறான், ஐயா என் மேலே போட்டிருக்கிற எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொன்னோம். அந்த எஃப்ஐஆரில் நான் ஒன்றும் இவங்க சொல்கிற மாதிரி தப்பாக ஒன்றும் பேசலை. உதயநிதி பேசினார், அதுக்கு எனக்கு ஒரு இந்துங்கிற முறையில், சனாதனத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்கிற முறையில் நான் எதிர்வினை ஆற்றினேன், அவ்வளோதான். அதனால் உதயநிதி தான் குற்றவாளியை தவிர நான் ஒன்றும் இல்லை, அதனால் ரத்து பண்ணணும்னு போட்டிருக்கிறாரு. ஆமாம் ஐயா, அவரில் உதயநிதி பேசுனதுக்கு ஒரு எதிர்வினை தான், அவர் கோவப்பட்டு அப்படி பேசிட்டாரு, அதனால் அதில் ஒன்றும் ஆதாரம் இல்லாத வழக்கு தொடர்றதில் ஒன்றும் நியாயம் இல்லை
என்று நீதிபதி தீர்ப்பளிக்கலாம். ஏன்னா அது அவங்களுடைய தனி உரிமை. ஆனால் அந்த தீர்ப்பில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சனாதன ஒழிப்புன்னு எப்படி சொல்லலாம், எப்படி மாநாடு நடத்தலாம்? மாநாடு சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துகிறது தப்பாக சரியாங்கிறது அல்ல வழக்கு. என் மேலே போட்டுருக்கிற எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும், அவ்வளோதான். அது குவாஷ் பண்ணுறியா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அதுக்கு மேலே இந்த அம்மா போய் சனாதன ஒழிப்பு என்று ஒரு துணை முதலமைச்சர், அரசியல் சட்டத்தின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு துணை முதலமைச்சர் எப்படி பேசலாம்? ஒழிப்புன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சனாதனத்தை மறுக்கிறேன், நிராகரிக்கிறேன், நான் எதிர்க்கிறேன், எப்படி வேணாலும் பேசலாம். ஆங்கிலத்தில் அதுக்கு நூற்றுக்கு ஏராளமான சொற்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல். அதில் வழக்கு தீர்ப்பில் அவங்க சொல் ஆராய்ச்சிக்கெல்லாம் போகிறாங்க. சொல் ஆராய்ச்சியில் நிபுணத்துவம் பெற்றவர்களைப் போல அப்போ ஏராளமான சொற்கள், அதை எதிர்க்கிறேன் என்று சொல்வதைப் போல ஏராளமான ஆங்கில சொற்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் ஒரு 40 சொற்கள் எல்லாம் பட்டியல் போட்டு இவ்வளோ வார்த்தையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒழிப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 முக்கியமானது. அதுதான் ஒரு வழக்கில் இந்த வழக்கில் தீர்ப்பளிப்பதற்கே ரொம்ப அடிப்படையானது. அந்த சனாதன ஒழிப்பு என்கிற வார்த்தை தான். ஒழிப்புன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னால், இந்த சனாதனத்தை நடைமுறைப்படுத்துகின்ற, சனாதன தர்மத்தை பின்பற்றுகின்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 கோடி இந்துக்களையும் ஒழிப்பேன், 80 கோடி இந்துக்களையும் நான் இன அழிப்பு செய்வேன், அவருடைய கலாச்சாரத்தை ஒழிப்பேன் என்றுதான் அதற்கு பொருள் என்று இந்த அம்மா புதுசாக வியாக்கியானம் பண்ணுறாங்க. இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அமித் மாளவியாவே என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவர் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி 80% இந்துக்களையும் நான் ஒழிப்பேன், இன அழிப்பு செய்வேன் என்று இவர் பேசலாமான்னு சொல்லி அவன் கேள்வி கேட்குறான். அந்த கேள்வியே இந்த அம்மா ஆமாம், உதயநிதி ஸ்டாலின் இந்துக்களை இன அழிப்பு செய்வேன் என்று தான் பேசியிருக்கிறார் அப்படின்னு வலிந்த அந்த தீர்ப்பில் அந்த அம்மா எழுதுகிறாங்க. இது நேர்மையற்ற அநாகரிகமான ஒரு வாதம், ஒரு தீர்ப்பு. ஒழிப்பேன் என்ற சொல்லுக்கு சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால், சனாதனம் என்கிற கோட்பாட்டை ஒழிப்பேன், அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துகின்ற கோட்பாடாக இருக்குது, அது ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். இதில் முக்கியமான விஷயம் என்ன, மற்றவங்க இதே விஷயத்தை உதயநிதிக்கு முன்னால் பேசின வீரமணி அவர்களை பற்றி வழக்கில் கிடையாது, அதுக்கு பிறகு பேசினவங்களெல்லாம் கேட்கல. உதயநிதியை சேர்ப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதை வைத்து கொண்டு திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும். அதுதான் பிஜேபியினுடைய நோக்கம். அதுதான் நீதிபதி ஸ்ரீமதி போன்றவர்களுடைய நோக்கமாகவும் இன்றைக்கு வெளியிலே வந்திருக்கிறதுங்கிறத பார்ப்போம். அதாவது சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால், சனாதனத்தை பின்பற்றுகின்ற 80% இந்துக்களையும் ஒழிப்பேன் என்று தான் அதற்கு அர்த்தம் என்று நீதிபதி சொல்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், அரசியல் சட்டத்தில் தீண்டாமையை ஒழிக்கப்பட்டது என்று இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது தீண்டாமை இன்னும் நம்ம கிராமங்களில், அது வட மாநிலங்களில் இன்னும் மோசமாக தீண்டாமை சரின்னு பேசிகிட்டு இருக்கான், தீண்டாமை நடைமுறைப்படுத்துகிறான். அப்போது தீண்டாமை ஒழிப்பேன் என்று சொன்னாலோ, அரசியல் சட்டம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்று சொன்னாலோ, தீண்டாமை நியாயம் என்று சொல்லுகிறவர்களை ஒழிப்பேன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாமா? அப்படின்னா அரசியல் சட்டமே தப்புன்னு அர்த்தம், அரசியல் சட்டமே இன அழிப்பு செய்துன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்களா? அதே போல் ஆணாதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று நாம் பேசுகிறோம். இப்போ நவீன காலங்களில் பெண்ணுரிமையெல்லாம் பேசுகிறோம். ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 99% ஆண்கள் ஆணாதிக்க சிந்தனையோடு தான் இருக்கிறான். பெண்களை போகப்பொருளாக தான் நினைக்கிறான், அடிமையாக தான் நினைக்கிறான். அதனால தான் இவ்வளவு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கின்றன. அதுவும் இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்குது. அப்படின்னா ஆணாதிக்கத்தை ஒழிப்பேன் என்று சொன்னால் ஆண்களெல்லாம் ஒழிப்பேன்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? மூட நம்பிக்கையை ஒழிப்பேன்னு சொல்கிறான். நம்ம ஊரில் எல்லா பேரும் முக்கால்வாசி முட்டாள்கள் மூடர்களாகத்தான் இருக்கிறான், மூட நம்பிக்கையை நம்புகிறான். மூட நம்பிக்கையை ஒழிப்பு என்பதை மூட நம்பிக்கையை ஆதரிக்கின்ற அல்லது மூட நம்பிக்கையை நடைமுறைப்படுத்துகின்றவர்களெல்லாம் ஒழிப்பேன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம பேச முடியுமா? ஏழ்மையை ஒழிக்கும்னு சொல்கிறோம். ஏழ்மையை ஒழிக்கிறோன்னா ஏழ்மையில் வாழ்கிறவங்களெல்லாம் ஒழிக்கிறோன்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? இப்படி கேனத்தனமாக அபத்தமாக ஒரு விளக்கத்தை இந்த அம்மா ஒரு நீதிபதிங்கிற பொறுப்பில் இருந்துக்கிட்டு இவ்வளவு கீழ்த்தரமாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி, ஆகையினால உதயநிதி பேசுனது இன அழிப்பு பேச்சு தான்
அதுக்கு வந்து இதெல்லாம் எங்களுக்கு பெரிய மன வருத்தத்தை தருது. அப்போ உதயநிதி கட்சி இப்போது இதுக்கு அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி உதயநிதி பேசுனது இன அழிப்பு பேச்சுன்னு வந்து நீங்கள் கருதுறதாவே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், இந்த உதயநிதி இருக்காரே ஒரு திமுககாரரு, இந்த திமுகவுடைய தாய்க்கழகம் வந்து திமுக ரெண்டுமே ஒரு 100 வருஷமாக சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால், ஒரு இன அழிப்பு, இந்துக்களை ஒழிப்பது என்பது இவருடைய உள்நோக்கமாகவே தொடர்ந்து இருக்குது. இவங்க 100 வருஷமாக இந்துக்களை தாக்குகிறார்கள், இந்துத்துவத்தை தாக்குகிறார்கள். இது எங்களுக்கெல்லாம் பெரிய மன வருத்தத்தை தருது. இந்த அம்மாவுக்கு மன வருத்தத்தை தருதான், மன வலியை தருதான், ரொம்ப வலிக்குதான். அப்போது இப்படி இவ்வளோ மோசமாக இன அழிப்பு செய்வேன் என்று பேசிய உதயநிதியின் மீது வழக்கு போடாமல் அதுக்கு எதிர்வினை ஆற்றிய அமித் மால்வியா மீது வழக்கு போடலாமா? இது என்ன நியாயம் அப்படின்னு அந்த அம்மா ஒரு பெரிய நியாயத்தை வந்து பேசுகிறாங்க. இதை போல் வந்து திட்டமிட்ட வந்து ஒரு அயோக்கியத்தனம் வந்து வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இது வந்து முழுக்க ஒரு நீதிபதி திமுகவுக்கு எதிரான வன்மத்தை கக்குகிறார். திமுகவுக்கு எதிராக தீர்ப்பு என்கிற பெயரில் நீதிமன்றத்திலே பிரச்சாரம் செய்கிறார். இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்கள் மகாத்மா காந்தி சனாதனத்தை ஆதரித்தார், நான் சனாதனி என்று சொல்லிக்கொண்டார். புத்தருடைய பெற்றோர்கள்லாம் இந்துக்களாம். புத்தர் வந்து இந்த சனாதனத்துக்கு எதிராக தான் வந்து கருத்துக்களை பேசினார். வேதங்கள் வந்து நிராகரிக்கணும்னு பேசினார். அதாவது ஒரு நீதிபதியாக இருக்கிறவங்க சட்டம் படிச்சிருக்கலாம், ஆனால் வரலாறு சமூகம் பற்றிய ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும். எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் புத்தர் வந்து இந்துன்னு பேசுகிறாங்க இந்த அம்மா. இவங்க இந்த இந்துன்னு சொல்லிக்கிற இதே இந்த சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் புத்தர் அப்படின்னு பேசுகிறாங்களே. இப்போ புத்தர்களை வந்து இந்தியா முழுவதும் வேட்டையாடியவர்கள் பார்ப்பனர்கள். இது தமிழ்நாட்டில் 8000 சமணர்களை இவர்கள் கழுவில் ஏற்றி கொன்றார்கள். இதெல்லாம் வரலாறு. இந்த 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொன்றது எதுன்னு சொன்னால் சனாதனம். இப்படி மாற்று கருத்து இருக்கிறவர்களை ஒழித்து கொன்று கொலை செய்து புதைத்த ஒரு கொடூர வந்து கோட்பாடு தான் வந்து சனாதனம். ஆனால் அந்த சனாதனத்தை வந்து 80% பேர் பின்பற்றுகிறார்கள் என்று இந்த அம்மா ஒரு பித்தலாட்டமாக வந்து பேசுது. அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கட்டும். உதயநிதி பேசின பிறகு வடக்க ஒரு சாமியார் வந்து பேசினான். என்ன பேசினா? உதயநிதியினுடைய கழுத்தை அறுத்து கொண்டு வருவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் பகிரங்கமாக கொலை மிரட்டலோடு தான் பகிரங்கமாக பேசினான். அவன் மீது எந்த வழக்கும் கிடையாது, அதை பற்றி எந்த பேச்சும் கிடையாது. ஆனால் சனாதனம் என்கிற இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு ஜனநாயக சிந்தனையோடு பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது இவ்வளவு வெறுப்பை கக்குதுங்க இந்த அம்மா. அது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தீர்ப்பில் அந்த வழக்கை வந்து விசாரித்த வந்து ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்க தன்னுடைய அஃபிடவிட்டில் என்ன சொல்கிறாங்க? ஐயா, தமிழ்நாட்டினுடைய ஆளுநரே வந்து சனாதனத்தை வந்து ஆதரித்து வரிசையாக பேசிகிட்டே இருக்கிறார். அப்போ அரசியல் சட்டத்தின்படி நியமிக்கப்பட்டிருக்கிற ஆளுநர் சனாதனத்தை ஆதரித்து பேசும்பொழுது அதே சனாதனம் தப்புன்னு பேசுகிறது வந்து என்ன அரசியல் சட்டத்துக்கு எதிரானதாக போயிடும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார். அஃபிடவிட்டில் சொல்கிறார் அந்த இன்ஸ்பெக்டர். அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க தீர்ப்பில், ஒரு இன்ஸ்பெக்டர் நடுநிலைமையாக இருக்க வேண்டியவர் ஒரு தரப்புக்கு ஆதரவாக பேசுகிறார், நடுநிலையாக இருக்க வேண்டியவர் இப்படிலாம் பேசலாமா? இப்போ நான் கேட்குறேன், நீ நீதிபதி நடுநிலையாக இருக்கணும். உன்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா அதைத்தான் தீர்ப்பளிக்கணும். அதை தாண்டி திமுகவுக்கு எதிராக இவ்வளவு வன்மத்தை கக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீ நேர்மையான நீதிபதியா? அப்படி நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்போது இந்த சனாதனம்னு ஒரு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மள்கிட்ட. இப்போ நமக்கு ஒன்று புரியாத ஒன்று விஷயம். இப்போ சனாதனம் எவனை பார்த்தாலும் பேசுகிறான், பூச்சாண்டி காட்டும். சனாதனத்துக்கு ஆபத்து, சனாதனத்தை எதிர்த்து விட்டார்கள். இந்தியாவில் 80% இந்துக்களும் வந்து சனாதனத்தை தான் பின்பற்றுகிறார்கள். இதை போல் ஃப்ராடு பேச்சு உலகத்தில் உண்டா? நான் கேட்குறேன், சனாதனம்னா என்னன்னு யாராவது விளக்கம் சொல்லு. இப்போ நீதிபதி ஸ்ரீமதி அவர்களே, சனாதனம் என்றால் என்ன ஒன்று தெளிவாக ஒரு வரையறை எங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் சொல்ல முடியாது. சனாதனிகள் என்பவர்கள் பார்ப்பனர்கள் தான் தங்களை சனாதனிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். மற்ற யாரும் தங்களை சனாதனிகள் என்று சொல்லிக் கொள்வதே இல்லை. இப்போ 80% பேர் சனாதனத்தை பின்பற்றுறாங்க, 80% இந்துக்களும் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்களே. நான் ஒரு சவாலாக விடுறேன். இந்தியாவில் போய் கிராமங்கள் நகரங்கள் எல்லா ஊர்லேயும் சாதாரண மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சாம்பிள் சர்வே எடு, சனாதனம்னா என்னங்க நீங்கள் ஒரு கேள்வி கேளு, எத்தனை பேர் சொல்கிறான்னு பார்ப்போம். 1000க்கு 10 பேர் சொன்னால் பெருசு. சனாதனம் என்னால் பார்ப்பனர்களுக்கு தான் தெரியும்.
அல்லது மேட்டுக்குடியினருக்கு ஓரளவுக்கு புரியும், அல்லது படித்தவர்கள் அறிவுஜீவிகளுக்கு தெரியும். மற்றபடி சாதாரண மக்கள் 99 விழுக்காட்டு மக்களுக்கு சனாதனம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சனாதனத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு ஒரு பொய், அப்பட்டமான பொய். ஒரு நீதிபதிக்கு அறிவு தான் இல்லைன்னா நாணயமும் இல்லைங்கிறது தான் இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்போ இந்தியாவில் இந்துக்கள் தான் 25% தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள்லாம் இந்து மதத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்களாம் சனாதனத்தை பின்பற்றுறாங்களா? சனாதனத்தால் ஒடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் தீண்டத்தகாதவர்களாக கிராமப்புறங்களில் இன்றைக்கும் தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டிலே தீண்டாமை கொடுமை இன்னும் தலைவிரிச்சாடுது. ஓபிசியை பார்ப்பனர்கள் இதர பிற்படுத்தப்பட்டவர்களை சூத்திரர்கள் என்று தாழ்த்தித்தான் வைத்திருக்கிறார்களே தவிர அவங்கள மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை வடக்கையெல்லாம், இல்லையா? அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களில் 90% பேர் சனாதனத்திற்கு எதிராக ஒடுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வச்சுக்கிட்டு எல்லாரும் சனாதனத்தை பின்பற்றுறாங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்களே, இதை போல் அயோக்கியத்தனை உண்டா? இப்போ இந்த சனாதனத்தினுடைய யோக்கியதை என்ன? உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தில் இப்போ பாருங்கள், எல்லாம் இந்து மதம், ராமர், கோவிந்தர், புடலங்கான்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். அடி மூடர்களாக தான் இருக்கிறார்கள். சோத்துக்கே வழி இல்லை. எல்லா பேரும் பிழைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றான். இந்த சனாதனத்திற்கு எதிரான கருத்து, சனாதன சிந்தனையை நிராகரித்தது, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகுத்தறிவு சிந்தனை தமிழ்நாட்டிற்குள்ளே வளர்ந்ததால் தான் தந்தை பெரியாருடைய முயற்சியால், அதற்கு பிறகு திராவிட இயக்கத்தினுடைய முயற்சியால் தமிழ்நாடு இன்றைக்கி தலை நிமிர்ந்து நிற்கிது, முன்னேறி இருக்குது அப்படின்னு சொன்னால் சனாதனத்தை ஒழித்ததுனால தான் வந்துச்சு. சனாதனம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் தமிழ்நாடு ஒரு பீகார் மாதிரி தான் போயிருக்கும். இந்த உண்மையை நம்முடைய நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்போது சனாதனத்தை குப்பையில் வீசினா தான் ஊர் உருப்பிடுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா போன்ற தென் மாநிலங்கள். அப்போது வழக்குக்கு தொடர்பே இல்லாமல் வழக்கு போட்டவருடைய கோரிக்கை என்னவோ அதையெல்லாம் விட்டுட்டு திக தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு பெரிய வன்மத்தை நீதிபதி கக்கி இருக்கிறார். இது ரொம்ப ஆபத்தானதுன்னு நாம் நினைக்கிறோம். அப்போது இது திராவிட இயக்கம், தமிழ் இன உணர்வு, இந்த திராவிட இயக்க அரசியல், இதன் மீது அந்த அம்மாவுக்கு இருக்கிற வன்மத்தை தான் இந்த தீர்ப்பு காட்டுகிறதே தவிர இது உண்மையிலே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கின் மீது சொல்லப்பட்ட தீர்ப்பு அல்ல. இப்போ அரசியல் சட்டத்துக்கு நேரடி அரசியல் சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தான் நீதிபதியாக இருக்கிறாங்க அந்த அம்மா. அரசியல் சட்டம் மத சார்பின்மையை போதிக்கிறது. மதசார்பற்ற நீதிமன்றம், மதசார்பற்ற நீதித்துறை, சுயேட்சான நீதித்துறை, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு அம்பேத்கரை அவமதிக்கின்ற வகையில், அரசியல் சட்டத்தை இழிவுபடுத்துகின்ற வகையில் ஒரு மதத்தினுடைய ஆதரவாளர்களாக இன்று ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்து ஸ்ரீமதி இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதை மிக மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை ரத்து செய்வதை நோக்கி நாம் அடுத்த கட்டத்துக்கு இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து அவதூறான, பொய்யான, வரலாற்றுக்கு புறம்பான கருத்துக்களை எல்லாம் நீக்க சொல்லி நாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும்னு எனக்கு தோணுது. அப்போ நீதிமன்ற அவமதிப்புன்னு இந்த பூச்சாண்டி காட்டுற இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாம் அஞ்சு விடக்கூடாது. நீதித்துறையில் இப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி அடியாட்களை போல செயல்படுகின்ற இந்த நீதித்துறை ஆக்கிரமித்திற்கு கூடிய இத்தகைய அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய நீதிபதிகளை நாம் சமூகத்தின் மத்தியில் அம்பலப்படுத்தியே தீர வேண்டும். நன்றி.